கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டால் உன் சமாதானம் நதியைப் போல் இருக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் சார அம்சத்தை இன்றைய நாட்களில் நாம் பார்ப்போம். யாரெல்லாம் ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அவருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் துதியையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி ஆண்டவரில் நம்பிக்கையாக இருக்கின்றார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானம் நதியைப் போல பெருக்கெடுத்து பாய்கின்றதாக இருக்கும். சிலரை நான் கேட்டிருக்கின்றேன். அநேகர் சொல்வார்கள், பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, சொந்த வீடுகள் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் நிம்மதியான உறக்கம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் யாரிடத்திலுமே ஏழைகளிடத்திலே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். கர்த்தரை அவர்கள் நம்பிக்கொண்டு இருப்பார்கள். சில ஏழை ஊழியக்காரர்கள், சில ஏழை விசுவாசிகளை நான் பார்த்திருக்கின்றேன். அவர்கள் பகல் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செய்வார்கள். ராத்திரியிலே நிம்மதியான உறக்கத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து, அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை யாரெல்லாம் பின்பற்றி அவருக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை மகிமைப்படுத்தி காணப்படுகின்றார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் வியாதி இல்லை, துன்பம் இல்லை, தூக்க இன்மை இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே நதியைப் போல சமாதானத்தை பெருக பண்ணி புரண்டோட செய்து அவர்கள் வாழ்க்கையிலே நிம்மதியான நல்ல உறக்கத்தையும் நிம்மதியான ஒரு சமாதானத்தையும் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய நாட்களிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் பெருக வேண்டுமானால் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் பெருக வேண்டுமானால் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு நடக்கிறவர்களாயிருங்கள். எப்பொழுதும் அவரை முன்வையுங்கள். எப்பொழுதும் அவருடைய பாதமே தஞ்சமென்று இருங்கள். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சமாதானம் நதியைப் போல பெருக்கெடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது.